என்னை மதியவனன் ஏமாத்திட்டாரு. நான் அவரை எவ்வளோ லவ் பண்ணேன். ஆனால் கடைசி வரைக்கும் காதல் அவரை ஏற்றுக்கவே இல்லை. அந்த டாக்டரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உண்மையான காதல் எங்கே தோற்று போச்சு. நீ நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு. இங்கேயே உயிரை துறக்க போகிறேன். நான் போகிறேன். இந்த உலகத்தை விட்டு போகிறேன். எங்கள் அம்மா அப்பா விட்டு போகிறேன். எல்லாரையும் விட்டு போகிறேன். நில்லு. யார் என்ன பிடிச்சிருக்கிறது? கோவிந்தன் நீங்களா? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க கான்ஸ்டபிள் கவிதா? என்னை விடுங்க. நான் இதில் விழுந்து சாவ போகிறேன். இந்த புனிதமான உடை, வீரமான உடையை போட்டுட்டு நீ பேசுற பேச்சா இது? நீலாம் அந்த வேலைக்கு லாய்க்கே கிடையாது தெரியுமா? காதலை தோற்று பார்த்தா தான் அந்த வழி உங்களுக்கு என்னன்னு தெரியும். பேசுகிற வசனம்லாம் ஈஸியாக பேசிடலாம். நானும் தான் 2 வருஷமா உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். நீனும் தான் என்ன வேண்டாம் வேண்டாங்க. அப்ப நான் என்ன விழுந்தா சாவ முடியும்? சும்மா இருங்க கோவிந்தன் சார். நான் மதிவாணன் சார் எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா? இப்படி சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டாரு. வேதனையா இருக்கு. சார் எப்பவுமே உன்னை லவ் பண்றேன்னு சொல்லவும் இல்லை. அவர் லவ் பண்ற மாதிரி உன்கிட்ட நடந்துகிட்டதும் இல்லை. உன் மனசு கெடுக்கிற மாதிரி நடந்துகிட்டதும் இல்லை. நீயே ஒன் சைடா லவ் பண்ணினா அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? என்னை விடுங்க. என்னால் அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. அதுக்கு இப்படிதான் விழுந்து தொலைவியா? அதுவும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. இந்த சைடு டியூட்டி போட்டிருந்தாங்க. இந்த இடத்த பார்த்தேன். அப்படி எனக்கு தோணுச்சு. அதான் இங்கே வந்து விழ போறேன். உன்னை பாடுபட்டு பெற்று வளர்த்த உங்க அம்மா அப்பாவெல்லாம் மறந்து உனக்காக கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே மறந்துட்ட நீ. இந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பேர் லைன்ல நிற்காங்க தெரியுமா? உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நீ என்னடானா உன் வாழ்க்கையை வந்து முடிச்சுக்க போற நீ. உன்னோட கீழே நிலைமையில எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ரோட்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, வீடு இல்லாம, வேலை இல்லாம, எப்படி இல்லாமோ அலையுதாங்க. உனக்கு நல்ல கடவுள் ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்து உங்க அம்மா அப்பாவை கொடுத்தா நீ வந்து யாரோ தெரியாத ஒருத்தனுக்காக சாவியோ? அவர் ஒன்றும் தெரியாதவர் கிடையாது. நம்ம கூட வேலை பார்க்குற சாரு. சாருனாலும் ஒன் சைடு லவ் தானே. என்னமோ உன் கூட சுத்தி பழகி உன்னை ஏமாத்திட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு கவிதா, வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ முடியும். திருப்பி நீ நினைச்சாலும் அடுத்த ஜென்மெல்லாம் எடுத்து வாழ முடியாது. அந்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழு. இந்த மாதிரி கேவலமான முடிவெடுக்காத. காதல் தோல்விக்கு சாவு ஒரு முடிவே கிடையாது. நீ என்னை லவ் பண்ணு எனக்கிட்ட நான் உன்னை தொந்தரவு பண்ணியிருக்கேனா உன்ட்ட அப்பப்போ சொல்லுவேன், அதோட முட்டுருவேன். அது உன் இஷ்டம். உனக்கு விருப்பம் இருந்தால் தான் நீ லவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சாரை நீ தொந்தரவு பண்ணுறது எப்படி நியாயமாக முடியும்? நல்லா யோசிச்சுப்பாரு, உனக்கே புரியும். நான் போனதுக்கப்புறம் விழமாட்டேன்னு நம்பிக்கையோட போகிறேன். ஒழுங்கா இருந்துக்கோ. இம்மா நீலாம் ஒரு பொம்பளையாம்மா? உன்னை நினைச்சாலே எனக்கு சீன் இருக்கு. என்னட்டி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட்ல இருந்து தயா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்னை கல்லை வச்சு அடிச்சு மண்டைக்கட்டோடு நான் இருந்தேன். அப்பமெல்லாம் யாருக்கும் தெரியல. உங்க அப்பா தட்டி கேட்க மாட்டாரு. மார்க்கெட்ல புகுந்து என்னை அடிக்க அப்பவும் கேட்க மாட்டாரு. மார்க்கெட்ல புகுந்து நீ அடிச்ச? நீ தான் மார்க்கெட்டுக்கு போன. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பாரு. உங்க அப்பாவை அவன் முட்டையை வச்சு அடிச்சதுக்கு தான் நான் மார்க்கெட்ல புகுந்து அவளை அடிச்சேன். அதுக்கப்புறமா அதுக்கு தான் அவளும் நீ மார்க்கெட்ல அடின்னு அடிச்சு வெளுத்துட்டால. திருப்பி எதுக்கிட்டு என்னை கல்லை கொண்டு வந்து அடிக்கா? நான் என்ன அவளை அந்த மாதிரி 10 கல்லை வச்சு அடிச்சேன். பேதி மாத்திரம் போட்டேன். பயிர் நல்லா சுத்தமாக தான் ஆகும். சீ, சாப்பாடு கொடுத்து அதுல இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்றிய? யாராவது சாப்பாட்டுல இப்படி செய்வாங்களா? உன்னை நம்பி சாப்பிடறதுக்கே எங்க மனசு வர மாட்டேங்குது. ரொம்ப சீன் போடாதப்ப. நான் இங்க வரவே மாட்டேன்ப்பா. அப்படியே இங்க அப்பாவை பார்க்கணும்னா பஞ்சாயத்து ஆபீஸ்லயே பாத்துக்கிடுவேன். முனிசு, நீ எல்லாம் இங்க இருக்காதட்டி. உனக்கு சோத்துல விஷம் வச்சாலும் வச்சிருவேன் எங்க அம்மா. தேசா ஓவரா பேசுறேன்னா வாயை கழிச்சு விடுவாம்மா. என் மாமியா தான் கரெக்டா சொல்லிச்சே உன்னைய பத்தி. உன் அம்மா ஒரு விளங்காத பொம்பளைன்னு. சி, ரொம்ப நீட்டாதப்பா. என் பிள்ளையும் உங்க கூட்டு வர மாட்டேன். குட்டி வா போவோம். இப்ப நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோப்பா. இந்த பொம்பளையெல்லாம் நம்பவே நம்பாத. சி, இவன் மொறையில முழிச்சா கூட கஞ்சி கிடைக்காது. கஞ்சி. நான் கிளம்புறேன்ப்பா. வீட்டுக்கு கிளம்புதேன். கல்யாணம் நல்ல சந்தோஷமா வந்தேன். என் சொந்த செலவுல தான் அந்த ஆட்டக்கார ஆட்களெல்லாம் கூப்பிட்டு ஆட வச்சேன். ஆனா அந்த அம்மா பண்ண காரியத்தை பாரு. அவளை சாப்பாடு வேஸ்ட் ஆகி தூரத்துக்கு தான் போட்டுதான் மிச்சம். சி, சாப்பாடுல போய் எந்த பொம்பளையும் இப்படி செய்ய மாட்டா. அவ புத்தி அப்படிதாம்மா. போயிட்டாரப்பா. நம்ம பொண்ணு மனசு உடைஞ்சு போறா. சீ, நீ ஒரு பொம்பளையாட்டி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த பேட்டை கொண்டு இன்னைக்கு கொள்ளுதான் பாரு. ஒன்னிய அடிப்பிரு மண்டே உடைச்சு விடுவேன். ஐயோ மாமா வேண்டாம். நீ போட்டி தம்பி வீட்டுக்கு போட்டு இங்க இருக்காத. மாமா வேண்டாம். பேட்டை வாங்கிட்டு வந்ததுக்கு வரைக்கும் நான் இங்க இருப்பேன்னு நினைச்சிரும். போறேன் என் தம்பி வீட்டுக்கு. நான் வரவே மாட்டேன். ஓடு ஓடு, இந்த பக்கம் வந்துடாத, ஓடிரு. அந்த அண்ணுக்கு அப்புறம் உங்க மருமவா அவளுக்கு வெண்ணி கூட போட தெரியாது. அவட்ட சாப்பாடு வாங்கி தின்னு செத்து போறோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டத வெளியே போட்டி. மாமா நீங்க பண்றது ரொம்ப தப்பு. என்ன இருந்தாலும் கை நீட்ட கூட
உனக்கு தெரியாதுமா அவளை பத்தி. நல்ல புத்தியே கிடையாது. உடம்பு முழுக்க விஷம் விஷம். இருந்தாலும் அடிக்கிறது தப்பு மாமா. போய் தொலையட்டும். ஒரு 3 நாள் போய் தொலையட்டும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். கல்யாண நாள் ஆசையோடி வச்சா மண்ணெலி போட்டா. இவ புத்திக்கு தான் நான் எதுவுமே கொண்டாடவே மாட்டேன். அவ புத்திய காமிச்சிருவா. விஷ புத்தி. டென்ஷன் ஆகாதீங்க மாமா. ச என்ன வாழ்க்கையோ. வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு 2வது நாள். ஆனா ஒரு வேலை கூட நீ செய்யல. செய்யுவேன், செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் என்னோட வேலைய. என்ன வேலை நீ செஞ்ச? பாண்டி அம்மா தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. சம்பளம் எல்லாம் கிடையாது போ. யாருன்னே தெரியல. ஆளும் மூஞ்சியும் பாரு. வடிவு புதுசா வந்தவங்க மனசு நோகிற மாதிரி பேசுவியோட்டி கம்பு எடுத்து மூஞ்சில அடிச்சிருவேன். கம்பெனி தட்டிப்பீரா? பல்ல பார்த்து பார்த்து யாரோ ஒரு கிளவிக்காக நீ ஏசிக்கிறோன்னு இரு. மணி மேகலை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறவ. அவளை பார்த்தாலே நல்ல பணக்காரி மாதிரி தெரியுது. பாவம் என்ன கஷ்டத்துக்கு வந்தாலோ. விட்டா தாலி கட்டி வீட்டுல வச்சிருக்கீங்க போல. கிளவா பாடையில படுக்க வேண்டிய வயசுல பிளே பாய் வேலை பார்க்காதீரு. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிருவேங்கா. ஒழுங்கா வேலையை பாரு பத்துக்க. ஆமா இல்லைன்னா வெளியே போயிரு. சும்மா திண்டத்துக்கு உகது தின்னுகிட்டு இருக்கு. சரிக்கா. இந்த வீட்டுக்கு வர்றது ஒன்னொன்னு ஒரு தினுசா இருக்கு. ஒசை என்ன ஒரு உலக அதிசயம், எனக்கு இது கிளவி அழாம இருக்கு. என்னக்கா இன்னைக்கு அழாம இருக்கீங்க? அழுது அழுது என்னத்தை கண்டேன் என் வாழ்க்கையில. அது புரிஞ்சா சரிதான். என் மாவ கல்யாணம் மட்டும் முடிஞ்சதுன்னா அது எனக்கு போதும். நான் அந்த ஊரை விட்டே போயிருவேன். மதுரைக்கே போயிருவேன். மதுரைக்கு போவாதடி மல்லிப்பூ மூஞ்சில் குத்தும். நான் பிறந்து வளர்ந்த ஊர் மதுரை. என் மூஞ்சில மல்லிப்பூ குத்துமோ? உன் மூஞ்சில தான் குத்தும் முள்ளு. எக்கோ ஆண்டி மக்கோ, ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். இந்த மவராஜன் கண்ணை உருட்டிட்டு ஒரு பையன் அலைதானே, அந்த பையனையா உங்க மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க போறீங்க? ஆமா ஆமா, அவருதான் மாப்பிள்ளை. அவரை பத்தி சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன்க்கா. அவரு வெளிநாட்டுலலாம் இருந்திருக்காராமே. வெளிநாட்டுல எப்படி எப்படி இருந்தாரோ யாருக்கு தெரியும். யாரையும் நம்ப முடியாதலாக்கா. அது போக 32 வயசு வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது. பொண்ணும் கிடைக்கலையா. பார்த்து கவனமா இருந்துக்கிடுங்க. தப்பான ஆளுக்கு பொண்ணை கொடுத்துறாதீங்க. ஏன்க்கா அப்படி சொல்லுதியே? அந்த மகாராஜன் ஒரு பெரிய கொலகாரன்னு கேள்விப்பட்டேன். வெளிநாட்டுல பல வேலைகளை பார்த்துருக்கானா. என்னமோ தெரியல, பார்த்துக்கிடுங்க. உங்க பிள்ளை அப்பாவி வெள்ளந்தியா இருக்கா. வீணா ஏமாந்து பேராதீங்க. ஏக்கா நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு ஈரக்கொலையே நடுங்குதக்கா. மர்மம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுக்கா. நீங்க தப்பா சொல்லுதீங்க. நான் கேள்விப்பட்டேன்க்கா. பொம்பளைங்கனாலே அவருக்கு பிடிக்காதான். பொம்பளைங்களை பார்த்தாலே அடிக்கணும் குத்தணும்னே மனசுல நினைப்பாராம். வெளிநாட்டுல அப்படிதான் 4-5 பேரை அடின்னு போட்டு அடிச்சிருக்காரு. அவரு ஒரு மாதிரி மெண்டலு. பெண்களை வெறுக்கும் மெண்டலு. கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பார்த்து கவனமா இருந்துக்கிடுங்க. சரி, நாளைக்கு தான் நான் போவேன். அது வரைக்கும் எவ்வளவு பேச முடியுமோ நம்ம பேசுவோம். பாருங்க, அவன் கண்ணை பாருங்க. ஒரு கொலவெறி தெரியுதா? எம்மா பயங்கரமாலாம் இருக்கு மாப்பிள்ள மோரக்கட்ட. பயமா இருக்கு. அப்படியே எஸ்கேப் ஆயிருவோம். என்னத்த ஒரு மாதிரி முழிக்கீங்க? ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, ஒன்னும் இல்ல. உங்களை பார்த்தா பயமா இருக்கு. இத நான் சொல்லணும் த, நீங்களும் உங்க மண்டையும். மணிமேகலை சொன்ன மாதிரி மாப்பிள்ள ஒரு மாதிரிப்பட்ட ஆளா இருப்பாரோ? எம்மா அவளை அவசரப்பட்டு கொடுத்துருவனோ? பயமா இருக்கே கடவுளே. என் புருஷன் ஆதாரி இப்படி சத்தியம் வாங்குவாரா? நான் என்ன செய்வேன்? ஏட்டி ஏஞ்சலு, நேத்தியும் தலைவர் கல்யாண நாளுக்கு வராமல் போனேன். ஐயோ நெட்டவழி, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா. எங்க மம்மி தான் விடவே இல்லை. குழந்தைக்கு நேற்று ஃபீவர் இருந்தது, அதனால என்னை அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. நல்ல வேலை தப்பிச்ச, இல்லைன்னா அவ்வளவுதான். ஏன் இழிச்சு திட்டி அப்படி சொல்றீங்க? சாப்பாட்டில் பியாதி மாத்திரையை கலந்துட்டு அந்த காமாட்சி வீணா போனவ எல்லாத்துக்கும் வவத்தை கலக்கிட்டு இல்லை நானும் சுந்தரியும் தான் தப்பிச்சோம். நாங்கள் தான் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஓ மை காட், அப்படியா? ஆமாம், நானும் கீதாக்காவும் கக்கூசுக்கு சண்டையை போட்டு அடித்து நம்ம பங்கஜக்காவுக்கு வெட்டி வெட்டி இழுத்து பிக் பாஸ் ஆண்ட்ரா மாதிரி ஆயிட்டாவ. சாண்டான கார் தானே டி? இல்லை, இது வேற. உங்களுக்கு புரியாதுக்கா. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. பாட்டி அப்ப எதுக்கு சொல்லுத?
இல்லை அதில் இப்படித்தான் ஒரு அக்கா சின்ன விஷயத்துக்கு வலிப்பு வந்து ஒரே ஆட்டமாக ஆடிட்டு நடந்தது, சான்றான ஒரு அக்கா. நீங்கள் அதே மாதிரி கக்கூஸ் போக முடியலன்னு கிடந்து வெட்டி வெட்டி இழுத்ததில் அதை சொன்னேன். ஆ அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன வழி வந்துச்சு தெரியுமா வகுத்துல? லூஸ் மாரி பேச நான் சும்மாவே விட மாட்டேன் அந்த காமாட்சிய. அவ இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். கரு உன் வாயும் கை வச்சுட்டு சும்மா ஏறி. நீ அவ புருஷனை முட்டையை கொண்டு அடிச்சதுக்கு தான் அன்னைக்கு மார்க்கெட்டில் சண்டை போட்டு உருண்டிங்க. அதோடி முடிச்சு விட்டுறணும். இப்படி வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா என்ன அர்த்தம்? நீ எதுக்கு அன்னைக்கு அவ்வளோ கல்லை கொண்டு அடிச்ச? அதுக்கு அவன் உனக்கு பேதி மாத்திரையை போட்டு பழிக்கு பழி தீர்த்துட்டா. இதோட விட்டு சொல்லிட்டேன். உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நாங்க 50 பேர் வயிற்றுல துடிச்சிருக்கோம். அதனால இந்த பிரச்சனை இதோட விடு. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப காமாட்சி பின்னாடியே தூங்கிட்டு இருக்க முடியாது. இல்ல இல்ல இல்ல, நான் இதை சும்மாவே விடவே மாட்டேன். இது காமாட்சி இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். பகதான். சரி, அடுத்து ஏன் குடிச்சது நீ ஜெயிலுக்கு வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கேன். ஏக்கா நிறைய பேர் சொல்லுதாவோ நம்ம கதை இப்போலாம் ரொம்ப போர் அடிக்கும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே மாட்டேங்குங்கக்கா. நம்ம சேனல் ஆரம்பிச்சதே முதல்ல ஒரு காமெடி சேனலில் தானக்கா ஆரம்பித்தோம். அப்பப்போ காமெடி போட்டு தானக்கா உடனும். எப்போவுமே சீரியஸாக சீரியல் மாதிரி கொண்டு போக முடியாதுலக்கா. சீரியஸாக கொண்டு போனாலும் சீரியல் மாதிரி இருக்குங்க. காமெடியாக ஏதாட்டும் ஒரு கதையை கொண்டு வந்தால் போர் அடிக்குங்க. என்ன செய்யனே தெரில. அப்போ என்ன கதை போடணும்னு நீங்களே அதையும் சொல்லிருங்களேன். ஆமா சிலங்களே, அப்ப என்னென்ன கதை பெண்டிங்ல கிடக்கு, எப்படி கொண்டு போகணுங்கிறத நீங்களே சொல்லிருங்களேன். ஆமா சொல்லிருங்க. கன்சிகா, இதாண்டி நம்ம புதுசா குடி போற வீடு எப்படி இருக்கு? கன்சிகா, இதாண்டி நம்ம புதுசா குடி போற வீடு எப்படி இருக்கு? ரொம்ப பெருசா இருக்கே முதலாளி ஐயா. வாடகை எவ்வளவு முதலாளி ஐயா? வாடகைலாம் கம்மி தான். எனக்கு தெரிஞ்ச ஆளுதான் வாடகை கொடுக்காரு. உனக்காக இந்த வீடு கூட பிடிக்கலன்னா எப்படி? கதை எப்படி போகுதா? ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டி இருந்தது. யார் வருவாங்கன்னு அப்பப்ப எட்டி பாப்பேன். நம்ம ஜோடி வந்திருக்காவ. இத உடனே போய் கீதாட்ட சொல்லணும். அந்த வீடே நமக்கு போதுமே முதலாளி ஐயா. 1000 ரூபாய் தான் வாடகை. இதை பார்த்தா 10,000 போல் தெரிகிறதே. 10,000 இல்ல கன்சிகா, 5,000 தான். கடவுளே, 5,000மா? எப்படி கொடுக்க முடியும் முதலாளி ஐயா? மண்டுக்கட்டு ஐயா. பேக்கரி தான் நல்லா ஓடுதுல்ல, ஒரு 5,000 நம்மளால எடுக்க முடியாதா? அது பக்கம் நீ டெய்லி லாட்டரி டிக்கெட் ஓடி தான் அலையுத. லாட்டரியை டெய்லி நம்ப கூடாது முதலாளி ஐயா. லாட்டரி டிக்கெட் எல்லாம் நான் நம்பல, அதை நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா? ஓட்டிடலாம் 5,000 கொடுத்துடலாம். சரிவா, உள்ள போய் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினேன், ஆனா ஒரு பரிசும் அடிக்கல. 1000 ரூபாய் போச்சு. காசு வீணாக்காத கன்சிகா. மண்டக்கட்ட மனுஷனுக்கு 2 பொண்டாட்டியா? வீட்டு உள்ள எப்படி இருக்கு? நல்ல அழகா இருக்கு முதலாளி ஐயா. சோஃபா செட் எல்லாம் போட்டிருக்கு. வீட்டுக்காரனே போட்டிருக்கான் சோஃபா எல்லாம். அழகா இருக்குது. நல்ல அமைதியான வீடு மாதிரி இருக்குது. நல்ல சுத்தமா இருக்குது. ஆமா, அந்த வீட்டை கடந்து நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தல்ல, அங்க அடுப்பை வச்சுக்கிட்டு நெருப்பு மூட்டிக்கிட்டு கஷ்டப்பட்ட. அதனாலதான் இந்த வீடு. சரியா? நன்றி முதலாளி ஐயா. சரி, சீக்கிரம் சமையல்லாம் பண்ணிட்டு வா, பேக்கரிக்கு போவோம். சரிங்க முதலாளி ஐயா. மண்டக்கட்டு ஐயா. அழகான வீடு, அருமையான வீடு, சூப்பரான வீடு. முதலாளி ஐயா எனக்காக கொடுத்தது. முதலாளி ஐயாவுக்கு நல்ல பேக்கரி ஓடணும், நிறைய வருமானம் வரணும், அவரு நல்லா சந்தோஷமா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உள்ள என்ன நடக்குது?